ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா மல்லிச்செடியில் ஏற்படக்கூடிய லீஃப் ஸ்பாட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இலைப்புள்ளி பூஞ்சான நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நேற்று பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது பூஞ்சான கொல்லி பயன்படுத்துகிறது எதுக்காக அப்படின்னா இலைப்புள்ளி பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட மல்லிச்செடியில் வந்து இந்த இலைப்புள்ளி நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இலைகளுக்கு மேல்புறம் வந்து ஒரு பிளாக்லேயோ இல்லைனா அதாவது கருப்பு நிறத்துலையோ இல்லைனா பழுப்பு நிறத்துலையோ ப்ரௌன் கலர்லேயோ சிறிதாக சர்க்கிள் ஸ்பாட் காணப்படும், அதாவது புள்ளிகள் காணப்படும். ஸோ இந்த இலைப்புள்ளிகள் வந்து இலைகளுக்கு பின்புறம் அப்படியே தென்படும். ஸோ இது வந்து இலைப்புள்ளி நோய் தான். ஸோ இப்படி ஆயிரக்கூடிய இலைகள் வந்து நம்ம இதை வந்து கவனித்து இதுக்கான பூஞ்சானக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா நாளடைவில் இந்த புள்ளிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இலைகளில் இன்னுமே ஒரு 4-5 புள்ளிகள் ஏற்பட்டு இலைகள் பழுத்து கொட்டிடும். அண்ட் இதோட மட்டும்தான் இதோட சிம்டம்ஸ் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த செடியில் இருக்கக்கூடிய மீதமுள்ள கொப்புகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான இலைகள் பாதிக்கப்படும். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செடியில் இருக்கக்கூடிய இலைகளும் இதேமாதிரி பாதிக்கப்படும். ஸோ இது வந்து காற்றின் போக்கில் இந்த பூஞ்சானம் வந்து பரவிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எந்த டைமில் அதிக அளவு பரவும் அப்படின்னா அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடிய சூழலில் சுலபமாகவே மற்ற ஆரோக்கியமான செடிகளுக்கும் பரவும். ஸோ இந்த இலைப்புள்ளி பூஞ்சான நோயை பொறுத்தவரை நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்தாத பட்சத்தில் இது வந்து நமக்கு தீவிரமான சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த சேதத்தை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஏர்லியர் ஸ்டேஜ், அதாவது நம்மளோட மளிகை தோட்டத்தில் வந்து ஒரு 10 செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்தில் தான் இப்போதைக்கு இலைப்புள்ளி நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பெர்ஃபெக்டான ஆரம்ப நிலை பரவல் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த டைம்லேயே நம்ம பூஞ்சானக்கொல்லி பயன்படுத்திட்டோம். ஸோ என்ன பூஞ்சானக்கொல்லி பயன்படுத்தியிருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இலைப்புள்ளி பூஞ்சான நோய் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ மேஜராக 3 காரணங்களால் இந்த மாதிரி இலைப்புள்ளி பூஞ்சான நோய் ஏற்படும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேசிங், அதாவது ஒரு மல்லிச்செடிக்கும் இன்னொரு மல்லிச்செடிக்கும் போதுமான இடைவெளி இல்லாத பட்சத்தில் அதற்கிடையே இருக்கக்கூடிய ஏர் சர்க்குலேஷன், காற்றோட்டம் வந்து போதுமான அளவு செடிக்கு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது சுலபமாக இந்த பூஞ்சானம் வளர்கிறதுக்கான சுற்றுச்சூழல் உருவாகிடுது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா வேகமாகவே இந்த பூஞ்சானம் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரவும். அண்ட் பாதிக்கக்கூடிய முதல் மல்லிகை செடியிலுமே அந்த இலைகள் வந்து அதிக அளவு பாதிக்கப்பட்டு காணப்படும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். எது அப்படின்னா போதுமான இடைவெளி மல்லிகை செடிகளுக்கு இல்லாத பட்சத்தில். அண்ட் நெக்ஸ்ட்டு அதிகமான ஈரப்பதம், அதாவது அதிகமாக மழை பெய்யும் போதோ இல்லைனா நீங்கள் வந்து தண்ணீர் பாய்க்கும் முறை வந்து மேல்புறம், அதாவது இந்த ஸ்ப்ரிங்க்லர் மூலயமா அதிகமான தண்ணீர் வந்து இலைகள் நினையும்படி தண்ணி பாய்க்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை கால்பாத்தி அமைச்சு நீங்கள் வந்து தண்ணீர் பாய்க்கும்போது சுற்றிலும் இருக்கக்கூடிய மல்லிச்செடியோட கொப்புகள் வந்து தண்ணியில் நினைந்தபடி காணப்படுது அப்படின்னாலோ இந்த பூஞ்சான நோய் வந்து ஏற்படுறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன காரணத்தினால இந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காற்றோட்டம் குறைபாடாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த பூஞ்சான நோய் தாக்குதல் வந்து ஏற்படாது. ஸோ அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா பரவும் வேகம் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். எதனாலனா இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த அதிக வெப்ப காலங்களில் வந்து இந்த பூஞ்சான நோய் வந்து வேகமாக பரவாது. ஸோ பகல் வேளையில் பெருமளவு ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு குறிப்பிடலாம். அதாவது ஆல்ரெடி பாதிச்சிருந்திருக்கக்கூடிய மல்லிச்செடிக்கு பக்கத்தில் கொப்புகள் சுலபமாக காற்றின் போக்கில் பரவக்கூடிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் அதில் பரவும். ஆனால் இதுவே ஓரளவு ஒரு 5 அடி இடைவெளியோ இல்லைனா 6 அடி இடைவெளி விட்டோ கொப்புகள் சுலபமாக எட்டாத அளவில் இருக்கக்கூடிய மல்லிச்செடியில் வந்து பரவாது பகல் வேளையில். ஆனால் இதுவே இரவு நேரத்துலையோ இல்லைனா அதிகாலை நேரத்துலையோ பார்க்கும்போது வெப்பம் வந்து ரொம்பவே குறைந்த அளவில் இருக்கும். ஸோ அந்த டைமில் இரவு நேரம் பனிப்பொழிவு பெஞ்சதுனாலும் சரி, அப்படி இல்லைனா பனிப்பொழிவு இல்லைனாலும் கூட சரி, சுலபமாக இந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த பூஞ்சான நோய் வந்து வேகமாக பரவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பகல் வேளையில் பரவுறதை காட்டிலும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய டைமில் வந்து வேகமாகவே பரவும். ஸோ இது வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து க்யூர் பண்ணணும். இது வந்து செடியோட ஆரோக்கியத்துக்கும் சரி அண்ட் மகசூலோட தரத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே நம்ம ஆரம்ப நிலையிலேயே க்யூர் பண்ணுறது வந்து ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் நம்மளோட மல்லிகை செடிகளுக்கு இந்த இலைப்புள்ளி நோய் ஏற்பட்டிருக்கிறதுக்கான காரணம்னு பார்க்கும்போது ரன்னிங் தான். அதாவது கவாத்து செஞ்சு விடக்கூடிய நாள் வந்து நெருங்கிடுச்சு. ஆனால் நம்ம வந்து இன்னும் கவாத்து செஞ்சு விடலை. ஸோ எதனால் அப்படின்னா இது வந்து ஃப்ளவரிங் சீசன், பூக்கள் பூக்கும் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கவாத்து செஞ்சு விடலை. அண்ட் நம்ம வந்து மல்லிகை செடியை இதுவரை 4 மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை கவாத்து செஞ்சுட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து 4 மாதத்தை தாண்டி சரியாக ஒரு 2 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் பூக்கள்னு பார்க்கும்போது இன்னும் 2-3 சுற்று பூக்கள் பறிக்கிற அளவுக்கு நம்மளோட செடியோட கேனோப்பி, அதாவது செடியோட சுற்றளவு வந்து பெரிதளவு விரியலை. அண்ட் விரிஞ்சிருக்கக்கூடிய மல்லிகை செடியில் வந்து நம்ம இன்னும் ஒரு கெட்டு வந்து கட்டணும். செடியை வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய கொப்புகளை அணைச்சி ஒரு கட்டு கட்டி செடியை வந்து உயர்த்தணும். ஸோ இதை உயர்த்தினாலே நமக்கு வந்து இந்த பூஞ்சான நோய் தாக்குதல் திருப்பி ஏற்படாமல் இருக்கும். இதனால கொப்புகளை வந்து நம்ம சுற்றிலும் எடுத்து கட்டும்போது காற்றோட்டம் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சுலபமாக இந்த பூஞ்சான நோய் வந்து ஏற்படாது. அப்படி ஏற்பட்டுச்சாலும் இன்னொரு செடிக்கு வேகமாக பரவாது. அண்ட் நமக்கு வந்து மல்லிகை செடி வந்து எல்லா மல்லிகை செடிகளிலும் அதிக அளவு கொடிகள் வீசலை. ஸோ கொடிகள் வீசக்கூடிய மல்லிகை செடியில் தான் இந்த பூஞ்சான நோய் வந்து அதிக அளவு காணப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் இந்த பூஞ்சான நோய் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பூஞ்சானக்கொல்லி பயன்படுத்தலாம் அப்படின்னா சாஃப் தான். அதாவது யூபிஎல் பிராண்ட் சேர்ந்த சாஃப் அப்படிங்கிற பூஞ்சானக்கொல்லி. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் நம்ம
ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறது போலயே ஓரிரு செடிகளில் அதிகமான கொப்புகள் இல்லாமல் ஓரளவு ஓரிரு கொப்புகளில் மட்டுமே இந்த பூஞ்சான நோய் தாக்குதல் ஏற்படும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவே அதிகமான மல்லிகை செடிகளுக்கோ இல்லைனா ஒரு செடியில் இருக்கக்கூடிய அதிகமான கொப்புகளுக்கோ இந்த பூஞ்சான நோய் வந்து பரவக்கூடிய சூழலில் இருக்கும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரை பயன்படுத்தலாம். இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இந்த சாஃப்ட் பூஞ்சான கொல்லியை பயன்படுத்துகிற மூலயமா துரு பூஞ்சான நோயாக இருக்கட்டும் இல்லைனா பவுடரி மேல்கள் குறிப்பிடக்கூடிய மேல் சாம்பல் நோயாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு சில பூஞ்சான நோய்களுமே க்யூர் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் இந்த பூஞ்சான நோய்க்கும் ஃபைட்டோடாக்சிட்டிக்கும் உண்டான வேறுபாடுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பூஞ்சான நோயின்னு பார்க்கும்போது இந்த லீஃப் ஸ்பாட் நம்ம குறிப்பிட்டது போலயே இந்த லீஃப் ஸ்பாட் பூஞ்சான நோய் வந்து இலைகளுக்கு மேல்புறம் எப்படி இலைப்புள்ளி இருக்கோ அதேமாதிரி இலைகளுக்கு பின்புறமும் இருக்கும். ஆனால் இதுவே பூச்சிக்கொல்லியால் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு இலைகள் கருகிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீரான பேட்டர்னில் இருக்காது. எப்படி இருக்குன்னா பேட்சஸ் இருக்கும். அங்கங்கே இலைகள் வந்து சூடுபட்டு கரிந்தது போல் இருக்கும். அண்ட் இலைகளுக்கு பின்புறம் வந்து இந்த மாதிரி புள்ளிகளோ இல்லைனா இலைகளுக்கு மேல்புறமோ புள்ளிகளோ தென்படாது. இலைகள் கருவாகி இருக்கும். அண்ட் இலைகளுக்கு இடையே வடுபட்டது போல் தீக்காயப்பட்டது போல் இருக்கும். ஸோ அது வந்து ஃபைட்டோடாக்சிட்டி கெமிக்கல் இன்ஜுரி தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு பூஞ்சான கொல்லி பயன்படுத்தக்கூடாது. செடிக்கு போதுமான அளவு தண்ணீர் விடணும். அண்ட் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறது தற்காலிகமாக நிறுத்தணும். இல்லைனா இடைவெளி நாட்கள் கூட்டணும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சென்ட் சேனலை அக்ரிகோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷருடைய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.